பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் அமளி துமளி இல்லாம 2 நாளா விவாதம் நடக்குது. பாத்தியா மேன்? ஆமா தர, போன வாரம் முழுக்க ஒத்திவைப்புன்னு சொன்னாங்களே. எஸ், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25 தொடங்கி டிசம்பர் 20 வரைக்கும் நடக்கும். நிறைய மசோதாக்கள் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. முதல் நாளே அமளி துமளி ஆனதே தர. நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவை 2லேயும் முதல் நாளே அமளி துமளி ஆனது. அதானி, மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், சம்பல் இப்படி பல பிரச்சனையை பேச அனுமதி கேட்டாங்க எதிர்கட்சிகள். நேரம் வரும்போது பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதால எதிர்கட்சிகள் அமளி துமளியில ஈடுபட்டாங்க. 2 அவையும் ஒத்தி வச்சாங்க. நம்மூர் எம்பிகள்லாம் என்ன செய்யறாங்க தர? வெள்ள நிவாரணம், கல்வி நிதி, எய்ம்ஸ், நீட் இப்படி பல பிரச்சனைகளை தமிழக எம்பிகளும் எழுப்புனாங்க. ஒரு வாரமா கூட்டமே முழுசா நடக்கல. நேரலையில பார்த்தமே ஒத்திவைப்புன்னு சொல்றாங்களே தர. போன வாரத்துல முதல் நாள் கூட்டம் மக்களவையில் 6 நிமிஷம் தான் நடந்துச்சு. அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் உரை, அடுத்தடுத்த நாட்கள்ல 15 நிமிஷம் கூட கூட்டம் நடக்கல, ஒத்தி வச்சுட்டாங்க. ஒரு வாரமா தான் நடந்துச்சே தர. எஸ், கரெக்ட் தான் மேன். விவாதங்கள் எதுவுமே இல்லாம லோக்சபா, அதாவது மக்களவை ஒரு வாரத்துல 1 மணி நேரத்துக்கும் குறைவா தான் நடந்துச்சு. மாநிலங்களவை, ராஜ்யசபா 75 நிமிஷம் மட்டும்தான் நடந்துச்சு. இதுக்கு என்ன முடிவு தர? அதுக்கு முடிவு தேடத்தான் அவசரமா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. அதுல கடைசி வார தொடக்கத்துல அரசியல் அமைப்பு சட்டம் பத்தி 2 நாள் விவாதம் நடத்த ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல சொன்ன பிரச்சனை எல்லாம் தேவைப்படும் போது பேசலாம், நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவையை சுமூகமா நடத்துவோம்னு முடிவெடுத்து இந்த வாரத்துல விவாதங்கள், கேள்வி பதில்கள் எல்லாமே நடக்குது. ஓ, அதான் கதையா? எஸ், போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அதுதான் வித்தியாசம். ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்தா சட்டங்களும் திட்டங்களும் நல்லதா வந்து சேரும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.